தேனியில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்கிட கேட்கலாம். நாகராஜ், இப்ப தேனி பகுதியில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நடத்திருக்கக்கூடிய ஆய்வு குறித்து விவரமா சொல்லுங்க. கோபால், பார்த்தோம்னா திருச்சியை சேர்ந்த சிறுமி கடந்த திங்கட்கிழமை, அதாவது சீனாவை சேர்ந்த கம்பெனியோடைய நூடுல்ஸ் சாப்பிட்டு உயிரிழந்த அதோடைய எதிரொலி பார்த்தோம்னா தமிழகம் முழுவதும் உணவுத்துறை பாதுகாப்புத்துறை சார்பாக பல்வேறு கட்ட நடவடிக்கை எடுத்துட்டு வர்றாங்க. அதாவது காலாவதியான பொருட்களை பாதுகாப்பு குறித்தும் அதே போல உணவு மற்றும் பாதுகாப்பு குறித்து பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வர நிலையில தேனி மாவட்டத்தை சேர்ந்த உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலர் ராகவன் தலைமையிலான குழுவினர் இன்று தேனி நகர்பகுதியில் பல்வேறு இடங்கள்ல ஆய்வு செஞ்சாரு. இதுல பார்த்தோம் அப்படின்னா ஃபாரஸ்ட் ரோடு அருகே உள்ள தனியார் ஒரு ட்ரேடர்ஸோடைய குழந்தைகள் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய சிப்ஸ் வகைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதனை தொடர்ந்து அந்த கடையில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 மதிப்புள்ள சிப்ஸ் பாக்கெட்டுகளை பந்தலாக எடுத்து கூட்டி அளிக்கப்பட்டதும், அதனை தொடர்ந்து தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இருக்கக்கூடிய குடோன்ல கெமிக்கல்ஸ் மற்றும் பட்டாசுகளோடு சேர்ந்து உணவுப் பொருட்கள் விற்பனை இருந்தது தெரிய வந்தது. மேலும் அந்த பொருட்களை பார்த்தோம் அப்படின்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை செஞ்ச போது அந்த கடை உணவு பொருட்களுக்கான உரிமை சான்றிதழ் இல்லாமதை கண்டுபிடிக்கப்பட்டாங்க. இதனை தொடர்ந்து அந்த கடை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. அதே போல பெரியகுளம் செல்லக்கூடிய அந்த சாலைகளை பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் மற்றும் சில்லறை விற்பனை செய்யக்கூடிய அதாவது உணவு தின்பண்டங்கள் மற்றும் உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய அந்த கடைகளிலும் அதிரடி சோதனை ஈடுபட்டாங்க. அதுலயும் பார்த்தோம்னா காலாவதியான அந்த தின்பண்டங்கள் இருக்கிறது தெரிய கிட்டத்தட்ட இந்த 3 கடைகளையும் சேர்த்து சுமார் 1 லட்சம் கூடுதலான அந்த உணவு பொருட்களை அளிச்சது பார்க்க முடிஞ்சது. கோபா, நன்றி நாகராஜ், விவரங்களுக்கு நன்றி.